சிஎம் விஜய் அவர்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஒரே ஃப்ளைட்டில் தான் பயணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தான் சமீபத்தில் கிடச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜேசன் சஞ்சய் அவர்களோட சிக்மா படத்தோட வெளியீடு என்னைக்கு அப்படிங்கிறத அஃபிஷியலாக படக்குழு சமீபத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதற்கு முன்னதாக அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக இசை வெளியீட்டு விழாவை ரொம்பவே பிரம்மாண்டமாக நடத்த திட்டம் போட்டிருக்காங்களாமா. குறிப்பாக இதற்கு முன்னாடி மலேசியாவில் விஜய் சாருக்கு ஜனநாயகன் ஆடியோ லான்ச் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பை ஜேசன் சஞ்சய்க்குமே கொடுக்கணும் அப்படின்னு அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் முடிவு பண்ணியிருந்திருக்காங்க. மற்றும் படக்குழுவும் இதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால மலேசியாவில் ரொம்பவே பிரம்மாண்டமாக இசை வெளியீட்டு விழா நடக்க போகுதாமா. இந்த ஒரு இசை வெளியீட்டு விழாவிற்கு அவரோட ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சஞ்சய் அவர்களுடைய தாத்தா பாட்டி, அவருடைய அப்பா அம்மா, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட சிஸ்டர் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட எல்லாரையுமே வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய பேரை இன்வைட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் இதற்காக பார்த்தீங்கன்னா ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஒன்றா போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரே ஃப்ளைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணியிருக்காராமா. சொல்லப்போனால் விஜய் சாருக்காக ஒரு தனி ஃப்ளைட்டே அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னும் அந்த ஒரு ஃப்ளைட்டில் தான் அவங்க ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. சங்கீதா அவர்கள் சமீபத்தில் தான் டிவோர்ஸ் கேஸை வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால அவங்க வரது ஷுவர் அப்படின்னே சொல்லலாம். பட் சமீபத்தில் சுதந்திர தின விழாவில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்துச்சு. ஆனால் இது எல்லாத்தையுமே ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவரோட கைக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு. குறிப்பாக இது என்னோட முதல் படம், இண்டஸ்ட்ரிக்குள்ளே அறிமுகமான படம். இந்த ஒரு படத்தப்ப எனக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் தனியாவோ அவரோட சப்போர்ட் மட்டும் தனியாவோ கிடைச்சா கண்டிப்பாக நல்லா இருக்காது. உங்கள் 2 பேர்த்தோட சப்போர்ட்டுமே எனக்கு கிடைக்கணும், அதுவும் ஒரு சேர கிடைக்கணும். நான் எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸையுமே ஒன்றா பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு அவங்களோட ஃபேமிலி கிட்ட பேசியிருந்திருக்காரு. ஜேசன் சஞ்சய் அவர்களோட வற்புறுத்தலின் பேரால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே ஓகே சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அன்பால் ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நம்ம சிஎம் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா இதற்கு முன்னாடி ஒரு ஆக்டர் எப்போ வேணால் ஃப்ரீயாக அவர் பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து அவர் ஒரு அரசியல்வாதி, குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கார். ஸோ அவருக்கு என்றைக்கு டேட் ஃப்ரீயாக இருக்குது, அவரால் என்றைக்கு டேட் ஒதுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஒரு டேட்டில் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் அவருக்காக இசை வெளியீட்டு விழா வந்து வைக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு விஜய் சார், சங்கீதா மேம், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒட்டுமொத்த குடும்ப நண்பர்களுமே வர போகிறாங்க. கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷன் மூலயமா ஏகப்பட்ட விஷயங்கள் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சமீப காலமாகவே ஜேசன் சஞ்சய் அவர்கள் அவருடைய அப்பாவையும் அம்மாவையும் ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் எடுத்து வராரு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட க்ளோஸ் சர்க்கிள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்டர்வியூவில் பேசினார். அடுத்த வாரம் சங்கீதா மேம் டிவோர்ஸ் கேஸை வாபஸ் வாங்கினாங்க. அது மாதிரி தொடர்ந்து நல்லபடியாக பண்ணிட்டு இருந்தார். இடையில ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துருச்சு. அதை சரி செய்யும் விதமாக இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை ஏற்பாடு பண்ணி அதில் அவங்க 2 பேரும் ஒன்று சேர்க்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு முயற்சி கை கூடணும் அப்படின்னு தான் எல்லாரோட ஒரு ஆசையாகவுமே இருக்குது. விஜய் சாரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபோட்டோ மாதிரி நமக்கு கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.